டாக்ஸி கேட்டிருந்தீங்களா? வந்திருக்கு. நான் தான் வர சொன்னேன். எதுக்கு டாக்ஸி? கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறேன். நீ என் கூட வரியா? இல்லை, நான் இன்டர்வியூக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போகிற. நான் எதுக்கு வீட்டுக்கு போகணும்? நாம் அன்றைக்கி பாரிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணமே, ஞாபகம் இல்லையா? உன் டைய கொடு. விளையாடுறா, நான் இன்டர்வியூக்கு போகணும். இதை படிச்சா நீ இன்டர்வியூக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னது அது? லெட்டர். ஹங்கேரியிலேருந்து யாரோ மாத்தே, பென்ஸ் மாத்தே, ஃபோட்டோகிராஃபரா? அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டியா? பிரசிலியன் ரெயின் ஃபாரஸ்ட்ல ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். இந்த மூஞ்சிக்கு ஒரு சம்பளம் வேற. அப்பா ஒத்துக்க மாட்டார். போடா, தைரியமா போய் உங்க அப்பா கிட்ட பேசு, மனசு விட்டு பேசி புரியவை. இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டனா சாகிற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலையேன்னு நினைச்சு நினைச்சு வேதனைப்படுவடா. எல்லார் லைஃப்லயும் ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான சூழ்நிலை வரும். இந்த பக்கம் போனேன்னா கேம்பஸ் இன்டர்வியூ, இன்ஜினியரிங் வேலை, ஃபேக்டரி வாழ்க்கை. அந்த பக்கம் போனேன்னா காடு, மிருகங்கள், ஃபோட்டோகிராஃபி. உன் வாழ்க்கையை மாற்ற போற அந்த நிமிஷம் இதுதான். முடிவு பண்றா. இந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்கும்ல? என்னங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்த சமயத்தில் இவ்வளோ விலை கொடுத்து இந்த கம்ப்யூட்டர் அவசியமா? என்ன பேசுற? நம்ம பையனுக்கு இன்னைக்கு முத வேலை கிடைக்க போகுது. நம்ம பல வருஷ கனவு நனவாக போகுது. இப்ப போய் பணத்தை பார்த்துக்கிட்டு. வெங்கட், ஏய், உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? நான் போகலப்பா. ஏன்? நான் இன்ஜினியராக விரும்பலப்பா. என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடெண்டா? நான் காலேஜ் பில்டிங் மாடியிலேருந்து குதிச்சிட்டேன் சார். ஏன்? என்னை காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு? நான் குடிச்சிட்டு பிரின்சிபல் வீட்டு வாசலில் ஒன்று கடிச்சிட்டேன் சார். அந்த பஞ்ச பரதேசி கண்டதி பேசி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காடா. எனக்கு இன்ஜினியரிங் வரமாட்டேங்குதுப்பா. அப்படியே ஆனாலும் மட்டமான இன்ஜினியர் தான் அவன். பாரியோட சிம்பிள் பிலீஃப், உனக்கு பிடிச்ச வேலையை செய், அப்போ வேலையா இருக்காது, சந்தோஷமா இருக்குங்கிறான்ப்பா. அந்த அந்த காட்டுக்குள்ள போய் நீ என்ன தர சம்பாதிப்ப? ஸ்டைஃபன் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கற்றுக்கிறது நிறையா இருக்கும்பா. டேய், இன்னும் 5 வருஷத்துல உன் கூட படிச்சவங்களா சொந்த வீடு காருன்னு செட்டில் ஆயிடுவானுங்கடா. பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நான் சந்தோஷப்படுவேன்ப்பா. நான் இன்ஜினியர் ஆனாதான்ப்பா லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவேன். டேய், ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும்டா. உங்க பையன் பெரிய இன்ஜினியரா வருவான்னு எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஐஇசி சேர்ந்து படிக்கிறதுக்கு உங்க பையன் கொடுத்து வச்சிருக்கணும்னு கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ அவங்களா என்னடா நினைப்பாங்க? கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் என் ரூம்க்கு ஏசி வாங்கி போடலப்பா. என்னை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சது அவர்லப்பா. சின்ன வயசுல என்னை தோலை தூக்கி வச்சுக்கிட்டு ஜோலாம் சுத்தி காமிச்சது அவர்லப்பா. அதெல்லாம் பண்ணது நீங்கப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதப்பா எனக்கு முக்கியம். என்னடா, ஏதாவது பணம் பார்த்துட்டு வரியா? டயலாக் அடிக்கிறியா? ஐயோ, கோபப்படாதீங்க. அவன் ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கான். அப்புறம் அந்த செந்தில் மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்க போறான். நான் எதுவுமே பேசக்கூடாதுல? எதுவும் பேசல, ஒன்னும் பேசல. நான் ஏதாவது பேசுறேன் சார் மாடியில இருந்து எகிரி குச்சிவாரு. இல்லப்பா, நான் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டேப்பா, ப்ராமிஸ். அப்பா, இங்க பாருங்கப்பா. பாரு, உங்க போட்டோ என் பர்ஸ்குள்ள வச்சுட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னைக்காச்சும் உனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த போட்டோ எடுத்து பாரு. உன் டெட் பாடியை பார்த்தா அவங்க முகத்தில் இருக்க சிரிப்பு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னாப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேச வந்திருக்கப்பா. தற்கொலை பண்ணிக்குவேன் பயமுறுத்த வரல. அப்பா, நான் போட்டோகிராஃபர் ஆகிறதுனால என்னப்பா இட போகுது? சம்பளம் கம்மியா வரும், சின்ன வீடு, சின்ன காரு, ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. ஐ வில் பி வெரி ஹாப்பி. வர பணத்துல உங்களுக்கு நல்ல சட்டையும் அம்மாவுக்கு நல்ல புடவை வாங்கி கொடுத்தா கூட என் மனசுக்கு நிறைவா இருக்கும்பா.
நான் எப்பவும் நீங்க சொல்றபடி தானேப்பா நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஒரே ஒரு வாட்டி என் மனசு சொல்றபடி நடந்துக்க விடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ்ப்பா. நான் இதை திருப்பி கொடுத்துட்றேன். வெங்கட், ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா என்ன விலை ஆகும்? இதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிடலாம். வேலை பணம் ஆகும்னாலும் தந்துடுறேன். ஓப்பா, ஒரு பிடிச்ச வேலையை செய்.